ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த மாஸ்டர் மைண்ட் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ பொதுவாக வந்துட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு எக்ஸாம் வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு. ஸோ அவங்க ப்ரிப்பேர் பண்ணுற விதமாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும், ஆனால் இது நிறைய இந்த பேப்பர் நான் சொல்லக்கூடிய ஒரு 2 பேப்பர் வந்துட்டு நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் இது மாதிரி வந்து நிறைய பேப்பருக்கு வந்துட்டு காமனாக இருக்குது நிறைய டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இது முன்னாடியே கொஞ்சம் சொன்னீங்கன்னா வந்துட்டு நல்லாயிருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி சொன்னதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்து அனலைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் ஒரு 2 சப்ஜெக்ட்டை பற்றி என்னென்னு சொல்லி நீங்கள் பார்த்துடலாம். இது முழுக்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் இயர் படிக்கக்கூடிய பேப்பர் தான். ரெகுலேஷன் 2021. ஃபஸ்ட்டு நம்ம சொல்லக்கூடிய வந்துட்டு மிஷின் லேர்னிங். இதோட சப்ஜெக்ட் கோடு AL3451. இதில் பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல் வந்துட்டு வேப்னிஸ் செர்வோன் அண்ட் கிஸ் டைமென்ஷன், அதாவது விசி டைமென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட் சாப்டரில் இந்த 3 கொஸ்டினை தவிர நீங்கள் எதுவுமே படிக்க வேணாம். கண்ணை மூடிட்டு இந்த 3 கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வந்துட்டு இந்த கொஸ்டினை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எழுதலாம். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ஷியாலிட்டி இந்த கொஸ்டினில் அதிகம். ரெண்டாவது வந்துட்டு ப்ராபபிலிட்டி அப்ராக்சிமேட் கரெக்ட் லேர்னிங், அதாவது PAC லேர்னிங் விசி டைமென்ஷன். அடுத்து இண்டக்டிவ் பயாஸ் அண்ட் பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப். அதுலேயும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தேர்ட் ஒன்னில் வந்துட்டு பயாஸ் வேரியன்ஸ் ட்ரேட் ஆஃப்னு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நீங்கள் எடுத்து படிக்கணும். ஏன்னா இதுக்கு வந்துட்டு அதிகமான இது இருக்குது, வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. யூனிட் 2ல் பையேஷியன் லீனியர் அக்ரெஷன், அதாவது பையேஷியன் லீனியர் ரெக்ரெஷன், பெர்செப்ட்ரான் அல்காரிதம், அடுத்து ப்ராபபிலிட்டிக் டிஸ்கிரிமினேட்டிவ் அண்ட் ஜென்ரேட்டிவ் மாடல். இதில் பார்த்தீங்கன்னா இந்த தேர்டு கொஸ்டின் கூட வந்துட்டு படிச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்தை படித்து முடிச்சுட்டு தேர்டு படிங்க. ஏன்னா தேர்டு வரதுக்கு அதிக அளவிலான வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் வந்துட்டு இதை வந்துட்டு படிச்சுக்கணும்னு சொல்லி ஒரு சேஃப்டி கொஸ்டின் தான் சொல்கிறோம். அடுத்து 4th பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்குது. என்னடா அது நைவி பேயஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் டெசிஷன் ட்ரீன்னு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3மே வந்துட்டு ஒன் ஆஃப் த அல்காரிதம்ஸ். இந்த அல்காரிதம்ஸ் வந்துட்டு எப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 4 லைன் கோடும் அதோட தியரி அதோட கோட்ஸ் இது மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசாக மெனக்கெட்டு படிக்க தேவையில்ல. இந்த 3 இதிலிருந்து வந்துட்டு கன்ஃபார்ம் ஒரு அல்காரிதம் வரும். அதாவது நேவி பேயஸ் ரேண்டம் ஃபாரஸ்ட் டெசிஷன் ட்ரீலேருந்து கன்ஃபார்ம் செகண்ட் சாப்டரில் ஒரு அல்காரிதம் வந்துட்டு ப்ரெசென்ட் ஆகியே இருக்கும். ஸோ இந்த 4th கொஸ்டினை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அடுத்து செகண்ட் படிங்க, அடுத்து ஃபஸ்ட்டு படிங்க, அடுத்து தேர்டு படிங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு படிக்கக்கூடிய பையேஷியன் லீனியர் ரெக்ரெஷன்லாம் வந்துட்டு உங்களுக்கு 13 மார்க்கில் வரலைனாலும் கன்ஃபார்ம் ஒரு 2 மார்க்கில் ஒரு 2 கொஸ்டின்ஸ்க்கு அது வந்துட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து யூனிட் 3ல் மிஷின் லேர்னிங் யூனிட் 3ல் வந்துட்டு என்செம்பிள் லேர்னிங். அதில் வந்துட்டு நிறையா இருக்கும். பூஸ்டிங்கு, பேகிங்கு, ஸ்டாகிங்கு, இது மாதிரி வந்துட்டு ஒரு 5 டைப்பு இருக்கும். இதில் நீங்கள் படிக்க வேண்டியதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூஸ்டிங் அண்ட் பேகிங். பூஸ்டிங்கிறதும் பேகிங்கிறதும் ரொம்ப சிம்பிளானது. என்செம்பிள் லேர்னிங்கான டெஃபினேஷன் எழுதிட்டு இது எழுதினீங்கன்னா ஓகே. அடுத்து அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் ஒரு அல்காரிதம் நீங்கள் படிச்சே ஆகணும். அதுக்கான அல்காரிதம் வந்து உள்ளுக்குள்ளே நிறையா இருந்தாலும் மீன்ஸ் கிளஸ்டரிங் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஒன்று இருக்குது, அது படிங்க. அடுத்துட்டு இன்ஸ்டன்ஸ் பேஸ்ட் லேர்னிங். இதில் KNN அண்ட் காசியன் மிக்சர் மாடல்ஸ். அதாவது இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா லேர்னிங் டெக்னிக்ஸ் நிறையா இருக்கும். இந்த லேர்னிங் டெக்னிக்ஸில் ஒவ்வொரு லேர்னிங் டெக்னிக்ஸ்குள்ளேயும் நிறையா படிக்கிறதுக்கு இருக்கும். அதில் ஒவ்வொரு லேர்னிங் டெக்னிக்குள்ளே என்ன படிக்கணுன்றது மட்டும் நான் சொல்லிட்டு இது மட்டும் படிங்க. ஆக்சுவலாக மீன்ஸ் அண்ட் KNNலாம் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்கும். அடுத்து யூனிட் 4ல் இதில் பார்த்தீங்கன்னா எரர் பேக் ப்ரொபகேஷன், யூனிட் சேச்சுரேஷன். இந்த யூனிட் சேச்சுரேஷன்ன்றது இந்த 4th யூனிட்டில் கொஞ்சம் அதிகமாக ஹை கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அடுத்து RELU இருக்கு இல்லையா, இது ஹைப்பர் பேராமீட்டர் டியூனிங் அண்ட் பேட்ச் நார்மலைசேஷன். இந்த நார்மலைசேஷன்ன்றது பழைய ரெகுலேஷன்லேருந்து இப்போ வரைக்கும் மாறாமல் வந்துட்டு இருக்கிறதுனால இந்த 4th யூனிட்டில் வந்துட்டு யூனிட் சேச்சுரேஷனுக்கு இதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் படிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறம் இந்த எரர் பேக் ப்ரொபகேஷன் ரெல்யூலாம் படிங்க. அடுத்து யூனிட் 5ல் மெக்னெமார்ஸ் டெஸ்ட் அப்படின்றதும் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த டெஸ்ட்டில் டெஸ்ட்னா என்னென்னு படிச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கேஃபோல்டு CV பேர்டு டெஸ்ட், அதாவது அண்டுன்னு இருக்கிறதுக்கு பதிலாக இதுக்குள்ளே இருக்கக்கூடியது தான் இது. அடுத்து CV மெத்தட் அண்ட் ரீசாம்பிளிங். இந்த ரீசாம்பிளிங்கை மேலோட்டமாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஜஸ்ட் ஒன்லி ஆன் 2 மார்க்ஸ் இது மாதிரி தான் உங்களுக்கு வந்துட்டு வரதுக்கு வந்துட்டு சான்ஸ் அதிகம். ஸோ CV மெத்தட் இதில் வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரு. இந்த பேப்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனாட்டு பழைய ரெகுலேஷன்லேருந்து இருந்துகிட்டே இருக்கக்கூடிய பேப்பர். ஸோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது வந்துட்டு ஈஸி. ஆனால் நீங்கள் வந்து இதில் கான்செப்ட்ஸ் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இதில் யூனிட் 1ல் பேயஸ் தியரம், டிஸ்கிரிட் அண்ட் ரேண்டம் வேரியபிள்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 2 இருக்கக்கூடியது வந்துட்டு 90% வர்றதுக்கான சான்சஸில் இருக்குது. அடுத்து இருக்கக்கூடிய 2மே வந்துட்டு ஓகே வரும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் அனாலிசிஸில் வந்துட்டு இது பண்ணியிருக்கு. ஸோ யூனிட் 2ல் சென்ட்ரல் லிமிட் தியரம், கோவேரியன்ஸ், கோரிலேஷன் அண்ட் லீனியர் ரெக்ரெஷன். இந்த யூனிட் 2ல் தயவு செஞ்சு எதையுமே வந்துட்டு ஒமிட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய இது போக பேலன்ஸ் இருக்கிறது மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கோம். நீங்கள் இதையும் வந்துட்டு ஒமிட் பண்ணிங்கன்னா ஸோ இட் லீட்ஸ் டு ஸ்கோர் யூ அகெயின்ஸ்ட் அண்ட் ஃபெயில். ஸோ இதில் வந்துட்டு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் அதிகமாக பண்ணுங்கள். அடுத்து பிஎஸ்ல வந்துட்டு யூனிட் 3ல் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட் ஒன்றுக்கும் தேர்ட் ஒன்றுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. செகண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் தான், ஆனால் அதுக்குன்னு சொல்லி ஃபஸ்ட் ஒன் தேர்ட் ஒன்றுக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் இல்லை. டிஃப்ரென்சஸ் பிட்வீன் மீன்ஸ், வேரியேஷன்ஸ் அண்ட் ரேஷியோ ஆஃப் 2 வேரியபிள்ஸ்.
இந்த ரேஷியோ ஆஃப் டூ வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது மீன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ்க்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மெத்தட்ஸ் ஆஃப் மொமெண்ட்ஸ், இன்டர்வல் எஸ்டிமேஷன் ஆஃப் மீன்ஸ். இதில் யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா சைன் டெஸ்ட், ரேங்க் டெஸ்ட், இதில் முக்கால்வாசி நம்மளுக்கு வந்து டெஸ்ட்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலும் போதும். ஆனால் இதில் வந்துட்டு மோஸ்ட்லி இதில் வந்துட்டு யூனிட் 4ல் நீங்கள் சாப்டரே கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்படி இருந்தும் ஒரே ஒரு கண்டென்ட் தான் நம்ம விடுறோம். சைன் டெஸ்ட், ரேங்க் டெஸ்ட்டு, யூ டெஸ்ட், ஹெச் டெஸ்ட், கோல்மோகோரோஸ் டெஸ்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ டெஸ்ட் இல்லை ஹெச் டெஸ்ட் இது ரெண்டில் ஒரு டெஸ்ட் தான் உங்களுக்கு கேட்பாங்க. அதே மாதிரி சைன் டெஸ்ட், ரேங்க் டெஸ்ட்டில் ஒன்று தான் கேட்பாங்க. கோல்மோகோரோஸ் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு 90% ஆஃப் சான்சஸ் இருக்குது. அடுத்து இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூனிட் 5ல் கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ், கண்ட்ரோல் சார்ட்ஸ் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ், மெத்தட் ஆஃப் மொமெண்ட், இன்டர்வல் எஸ்டிமேஷன் ஆஃப் மீன்ஸ் இருக்கு இல்லையா. இந்த 3rd 4th வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடியது யூனிட் 3யோடது மாற்றி வந்துட்டு இதில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் தான், கண்ட்ரோல் சார்ட் ஃபார் மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ். அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கண்ட்ரோல் சார்ட் ஃபார் ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு என் சார்ட், பி சார்ட், என்பி சார்ட்னு சொல்லி 3 சார்ட் இருக்கும். அந்த 3 சார்ட்டையும் கண்ட்ரோல் சார்ட்டில் வந்துட்டு எக்ஸ் பார்னு ஒன்று இருக்கும், ஆர் சார்ட்னு ஒன்று இருக்கும். அதில் எக்ஸ் பார் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். ஸோ கண்ட்ரோல் சார்ட் ஃபார் மெஷர்மெண்ட்ஸில் எக்ஸ் பாரும், அதாவது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறக்கான சார்ட்டும், இதில் வந்து என் சார்ட், பி சார்ட், என்பி சார்ட். இதில் மோஸ்ட்லி வந்து என்பி சார்ட்டை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் குறைவு, என் சார்ட் இல்லைனா பி சார்ட் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இது மாதிரி வந்து இன்னும் நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்துட்டு எந்த சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட் கோடையும் சப்ஜெக்ட்டையும் ரெகுலேஷனையும் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வேணும்னா மறக்காம இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.